அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் பண வரவு என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 22ஆம் தேதி முதல் அடுத்த 18 நாட்களுக்குள் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலிருந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்திற்குள் மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் நுழைகிறார். வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் ராசியின் அதிபதியான சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் எதிர்பார்ப்புகளை எகிர விடக்கூடிய அளவிற்கு பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு அற்புதமான மாற்றங்களை 7ஆம் இடத்தில் அமர்வதால் அள்ளி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை சூரியனுடன் இணைந்து ஜென்மராசியை பார்ப்பது அனைத்து வகையான பணிகளிலும் இருக்கக்கூடிய தடைகளை தவிடுபொடியாக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமாக மாற்றி அமைக்க போகிறாருங்க. கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அமரக்கூடிய சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார். ஏனென்றால் சுக்கிரனும் 9இல் உச்சம் பெறுகிறார். எனவே இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுப்பதால் இந்த தருணத்துல திருமண விழாக்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான விசேஷ தருணங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். ஏனென்றால் கலஸ்திரஸ்தானம் என்பதால் இது போன்ற சுப நிகழ்வுகளை உற்சாகத்துடன் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் உறுதியாக கிடைப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதிகாரம் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. எதிர்பார்த்தபடியே வெளிநாட்டு சார்ந்த பணிகள் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாக வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் காலச்சக்கரத்தில் 3, 6 ஆகிய இடங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும். வீரத்தை வெளிப்படுத்துவதை விட அறிவை சாமர்த்தியமாக பயன்படுத்தி மற்றவர்களை எதிர்கொள்வதோடு சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்வதற்கான அற்புதமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர்தான் வித்யாகாரகரான புதன். அது மட்டுமல்லாது நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. தற்போது குருவின் ஆட்சி வீட்டில் இருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். சனி பகவானை வித்யாகாரகரான புதன் சமகிரகமாக பார்த்தாலும் கூட சனி வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் சனியின் ஆட்சி வீட்டிற்குள் புதன் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத திடீர் பண வரவையும் அடுத்த 14 நாட்களில் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பெயர்ச்சியாக அமைவதற்கான சூழலை மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. தனுசு ராசியில் இருந்து மகர ராசியில் சனியின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல மாற்றங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க போகிறது. இந்த 18 நாட்களில் சூரியனுடன் இணைந்து வலம் வரும்போது புத ஆதித்ய யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பாக அறிவாற்றலை பயன்படுத்தும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளை எளிதில் கைப்பற்றுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பண வரவில் இருந்த தடைகளை பெரும்பாலும் தகர்த்து விடுகிறாருங்க. எனவே பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் இயற்கை சுபகிரகமாக வலம் வரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவர் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் மட்டும் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் சனி பகவான் வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்ப்பதால் அவரின் வீட்டில் அமருவதால் பெரிய அளவிலான சிரமங்கள் கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகுங்க. காரியங்கள் திருப்திகரமாக செய்வதோடு மட்டுமல்லாது திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் பல்வேறு வகையில பண வரவுல ஏற்பட்டு வந்த மந்தமான சூழல், தடையை
சந்தித்து வந்த நிகழ்வுகள் போன்றவை முற்றிலுமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச நன்மை உறுதியாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும், அது மட்டுமல்லாது எந்த பணிகளை மேற்கொண்டாலும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது வித்தை, கணிதம், ஜோதிடம், மீடியா, கம்ப்யூட்டர் திறன், பேச்சு திறன், மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல், நகைச்சுவை உணர்வு என அத்தனையும் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். புதன் கெட்டு போகும்போது உணர்ச்சி வசப்பட்டு எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிரமம் நிறைந்தவையாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் புதன் வலுவாக அவரை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். ஏனென்றால் குரு தனது பார்வையில் அவரை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவே அங்கிருந்து நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான நல்ல சூழல் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் இந்த வேளையில் மிக பெரிய அளவுல சவால் நிறைந்த பணிகளை கூட சாதுரியமாக அறிவாற்றலை பயன்படுத்தி கனகச்சிதமாக செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது முடியாது, நடக்காது என்று சொன்ன பல விஷயங்களை இந்த தருணத்தில் சாமர்த்தியமாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் மட்டுமல்லாது அடுத்தடுத்த வெற்றி வாய்ப்புகள் அடுத்த 18 நாட்களில் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான யோகம் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களின் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் 7ல் அமர்ந்திருப்பதால் திடீரென பண வரவு கிடைப்பதற்கான சூழல் உருவாகுவதோடு மட்டுமல்லாது திடீரென தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் திடீரென பல சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. அஷ்டம சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு புதன், சுக்கிரன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கின்றன. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியான குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று லாபத்தில் அமர்கிறார். எனவேதான் அமோகமான யோகத்தை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது. அடுத்த 18 நாட்கள் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் உங்களுக்கு உறுதியாக அங்கீகாரம் கிடைக்குங்க. மறைந்திருக்கக்கூடிய பல்வேறு வகையான சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி நேரடியாக வருங்க. பெரிய அளவுல இருந்து வந்த பஞ்சாயத்துகள் சிறப்பாக தீர்வு காணப்படும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் குறையும். நுணுக்கமாக அறிவாற்றலை பயன்படுத்துவதால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட அனைத்து காரியங்களும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய அரசியல் பாதைக்கான நல்ல நகர்வையும் முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக விலக்குவதோடு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் பிரம்மாண்டமான வெற்றி வலுவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் அடுத்து வரக்கூடிய 18 நாளில் உறுதியாக தொடர்ந்து 3 புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு எதிர்பாராத திடீர் பணவரவும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.